ஹாய் எவ்ரிவன். இப்போ பிறந்த குழந்தைக்கும் இன்ஃபென்ட்ஸ் ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு நகம் வெட்டுறது எப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா நகம் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அங்கங்கே நம்ம மேலே பட்டாலும் அது வந்து காந்தும் கோடு விழுந்துடும். அவங்க தலையில் முகத்துலலாம் ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுட்டு இது குழந்தைக்கு நகம் வெட்டுறதுக்குன்னு உள்ள சின்ன நகை வெட்டி வாங்கிக்கோங்க. குழந்தை தூங்குற நேரம் இல்லை ஃபீடு பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து காமாக இருக்கும்போது நகத்தை வெட்டணும். அதுக்குன்னு உள்ள நெயில் கட்டரில் ஒரு சில நெயில் கட்டர்லாம் லென்ஸோடையே வருது. நீங்கள் பார்க்கும்போது அந்த லென்ஸில் வழியாக பார்க்கும்போது அது பெருசாக தெரியும். நம்ம இன்ஜுரியை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைய நகத்தை கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா சாஃப்டாக இருக்கும். அதை கட் பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. டிஷ்யூ இன்ஜுரி பண்ணிடக்கூடாது. ஈவனாக கட் பண்ணுங்க. ரொம்ப ஷார்ப்பாகவும் ஒட்டியும் கட் பண்ணக்கூடாது. இன்க்ரோயிங் நெயில்ஸ்னு சொல்லுவோம். ஒரு யூஸ்வலாக 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒருக்கா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஷார்ப் எட்ஜ் இருந்ததுன்னா தேய்ப்பு தாள் மாதிரி இருக்குமே அந்த அது இல்லாட்டி அந்த ஃபைல் இருக்கும் அந்த இதுக்கு பின்பக்கத்தில், அதை வச்சு லைட்டாக தேய்ச்சிக்கலாம். ஸோ குழந்தை ரெஸ்ட்டில் இருக்குது, அஜிடேட் ஆகாமல் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நெயிலில் நம்ம கட் பண்ணணும். இல்லைன்னா இன்ஜுரி நிறைய நேரம் ஆகும், ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெயில் கட் பண்ணுறதுக்கு குழந்தையோட விரல் எடுத்து தாய்மார்கள் நகத்தை கடிப்பாங்க. அது வந்து ஒரு சில நேரம் அந்த கடித்து இழுக்கும்போது அந்த சைடில் பிஞ்சிட்டு வந்துடுச்சுன்னா இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஷார்ப் நெயில் கட்டர்ஸ் இன்றைக்கி எல்லா இடமுமே அவைலபிள். அதை யூஸ் பண்ணுறது தான் நல்லது.